த ரியல் ஸ்மைல் மேன், ஒரு கொடூரமான நிஜ சீரியல் கில்லரை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உங்கள் மனசை திடப்படுத்திட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அது ஜனவரி 23, 1990 போர்ட்லாண்டில் இருக்கிற ஓல்டு கொலம்பியா ரிவர் ஹைவேல நைட் 9:30 மணிக்கு ஒரு ஃபேமிலி காரில் போயிட்டு இருந்தப்போ அந்த ரிவரோட கரையில் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறத அந்த ஃபேமிலி நோட் பண்ணுறாங்க. காரை ஓரமாக நிறுத்திட்டு அது என்னன்னு பார்க்க காரில் இருந்து இறங்கி பக்கத்தில் போய் பார்க்கும்போது பயத்தில் நடுங்கி போயிட்டாங்க அந்த ஃபேமிலி. ரொம்பவே பனிமூட்டமாக குளிராக இருந்த அந்த ரிவரோட கரையோரத்தில் அந்த ஃபேமிலி பார்த்தது உயிரில்லாத ஒரு பெண்ணோட உடல். வாங்க உடனே இங்கேருந்து போயிடலான்னு குழந்தைங்கள தூக்கிட்டு காரை நோக்கி ஓடுற தன்னோட ஒய்ஃபை பார்க்குறாரு அந்த ஹஸ்பண்ட். ஒய்ஃப் எவ்வளவு கத்தியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுக்கத்தில் இருந்த ஹஸ்பண்ட் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நடுக்கமான குரலில் இங்கே ஓல்டு கொலம்பியா ரிவர் ஹைவேல ரிவர் ஓரத்தில் ஒரு பெண்ணோட உடல் கிடக்குதுன்னு அவர் சொல்லும்போது போலீஸ் நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் வந்துட்டே இருக்கோன்னு சொல்லி உடனே அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து பனிமூட்டமான அந்த ரிவர் ஓரத்தில் டார்ச் அடித்து பார்க்கும்போது அங்கே ஒரு பெண்ணோட உடல் கிடந்திருக்கு. கழுத்தில் ஸ்ட்ரகிள்ட் மார்க்ஸோட முகத்தில் காயங்களோடு கிடந்த அந்த உடலை செக் பண்ணி பார்க்கும்போது பக்கத்தில் அந்த பெண்ணோட திங்ஸ் சிதறி கிடந்திருக்கு. விசாரிக்கும்போது அது 23 வயசான தவுன்ஜா பென்னெட்னு தெரிய வருது. தவுன்ஜாவுக்கு என்ன நடந்திருக்கும், யார் அவங்கள கொலை செஞ்சுருப்பாங்கன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாடி கிடந்த இடத்துல மர்டர் வெப்பன் மாதிரி எந்த ஒரு கிளியர் எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு ரிமோட் ஏரியாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மர்டர் நடந்திருக்கு. எந்த ஒரு கிளியர் எவிடன்ஸும் கிடைக்காத போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தவுன்ஜாவை அந்த சிட்டியில் இருந்த ஒரு பாரில் மர்டர் நடந்த நாளுக்கு முதல் நாள் ஒரு உயரமான ப்ராட் ஷோல்டர் உள்ள ஒருத்தரோட பார்த்ததா சில பேர் சொல்லியிருக்காங்க. தவுன்ஜாவோட ஃபேமிலி கிட்ட போலீஸ் விசாரிக்கும்போது எல்லாரும் தவுன்ஜா ஒரு கைண்ட் ஹார்ட்டட், அவங்களுக்கு எதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி எப்படியாவது என் மகளை இப்படி பண்ணவங்கள கண்டுபிடிச்சிருங்கன்னு தவுன்ஜாவோட அம்மா போலீஸ்கிட்ட கெஞ்சிருக்காங்க. ஆனால் நாட்கள் வாரங்களாச்சு, எந்த க்ளூவும் எவிடன்ஸும் இல்லாததால் போலீஸால் யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. குழப்பத்தில் இருந்த போலீஸ்க்கு ஒரு பிரேக் த்ரூ தேவைப்பட்டுச்சு. சீக்கிரத்திலேயே அவங்க எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. லெவன் பவ்லினாக்ன்ற ஒரு பெண் போலீஸ்கிட்ட வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்ட போலீஸ் ஆச்சரியப்பட்டாலும் ஒரு வழியாக இந்த கேஸ் முடிஞ்சுதுன்னு பெருமூச்சு விட்டாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜான் தான் தவுன்ஜாவை கொலை பண்ணதாகவும் எப்படி கொலை நடந்ததுன்னு விவரமாக சொல்லியிருக்காங்க. ஜான் போர்ட்லாண்டில் இருக்கிற பாரில் இருந்து தவுன்ஜாவை தூக்கிட்டு வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரிமோட் ஏரியாவில் வச்சு தவுன்ஜாவோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சதா சொல்லியிருக்காங்க லெவன். அவங்க சொன்ன மாதிரியே தவுன்ஜாவோட கழுத்தில் தடங்களும் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் கழுத்தை நெரிச்சதால தான் தவுன்ஜா இறந்ததாகவும் மேட்ச் பண்ண போலீஸ் லெவன் அவரோட பாய் ஃப்ரெண்ட் ஜான் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சதுன்னு போலீஸ் மாதிரியே நீங்களும் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இதுக்கப்புறம் தான் கற்பனையில் கூட இப்படி ஒருத்தன் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒருத்தனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. லெவனும் ஜானும் அரெஸ்ட் ஆன கொஞ்ச நாளில் சில அனானிமஸ் லெட்டர்ஸ் போலீஸ்க்கும் மீடியாவுக்கும் வருது. அதில் நீங்கள் தப்பானவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, தவுன்ஜாவை கொலை செஞ்சது நான் தான்னு தவுன்ஜாவோட அங்க அடையாளங்களை அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கலர் வரைக்கும் எக்ஸாக்டாக எழுதி கீழே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட அந்த லெட்டரில் எழுதியிருந்திருக்கு. இதை பார்த்த மீடியாவுக்கும் போலீஸ்க்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இவ்வளவு துல்லியமாக சொல்கிறவன் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கணும்னு நினச்சாங்க போலீஸ். அப்போ லெவனும் ஜானும் இந்த கொலையை செஞ்சதா ஏன் சொல்லணும்? தவுன்ஜாவுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த வீடியோவோட கடைசியில் அதுக்கான பதில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. யார் இந்த கொலையை செஞ்சுருப்பான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரியல் மிஸ்ட்ரி வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லெட்டரில் இருந்த ஹேண்ட் ரைட்டிங்ஸை கிரிமினலோட ஹேண்ட் ரைட்டிங்ஸோட மேட்ச் பண்ணி பார்த்தோம். யார் இதை பண்ணியிருப்பான்னு போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. லெட்டரில் இருந்த அந்த ஹாப்பி ஃபேஸ் ஸ்மைலியால் கொலைகளை செஞ்சது ஒரு ஹாப்பி ஃபேஸ் கில்லர்னு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. யார் இந்த ஹாப்பி ஃபேஸ் கில்லர்னு
போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போலீஸ்க்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் வருது. அது இன்னொரு மர்டர். கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு ஹைவேல டீகம்போஸ் ஆன பாடியிலேருந்து வர்ற ஸ்மெல் மாதிரி அங்கே ஹைவேஸில் ஒரு இடத்துல வருதுன்னு போலீஸ்க்கு தகவல் வருது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அங்கே பாதி அழுகின நிலையில் இருந்த ஒரு பெண்ணோட உடலை ரெக்கவர் பண்ணுறாங்க. க்ரைம் ஸ்பாட்டில் எந்த ஒரு எவிடன்ஸும் க்ளூவும் போலீஸ்க்கு கிடைக்கல. ஒரே ஒரு துண்டு சீட்டை தவிர. அதில் இருந்தது நீங்கள் நினைக்கிற மாதிரியே அந்த ஸ்மைலி ஃபேஸ். விசாரணையில் அது 40 வயசான கிளவுடியா பேட்லேன்னு தெரிய வருது. யார் இந்த கிளவுடியா, எதனால் கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே 2 மாதம் கழித்து அதே மாதிரி ஹைவேல ஒரு இறந்த பெண் உடல் கண்டெடுக்கப்பட்டுச்சு. அது 23 வயசான சிந்தியா லின்ரோஸ். அதே மாதிரி க்ரைம் ஸ்பாட்டில் ஸ்மைலி ஃபேஸ் நோட்டை தவிர வேறு எந்த க்ளூவும் கிடைக்கல. மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து ஹைவேஸில் ஒரு பெரிய சூட்கேஸ் மட்டும் தனியாக கிடக்கிறதாகவும் அதிலிருந்து துர்நாற்றம் வர்றதாகவும் போலீஸ்க்கு தகவல் வருது. போலீஸ் அங்கே வந்து அந்த சூட்கேஸை திறந்து பார்க்கும்போது அதில் இருந்தது ஒரு பெண்ணோட உடல். விசாரணையில் அது 19 வயசான ஏஞ்சலான்னு தெரிய வருது. அந்த சூட்கேஸில் ஸ்மைலி ஃபேஸ் வரையப்பட்டிருந்துச்சு. அடுத்தடுத்து பல மர்டர்ஸ். இறந்த சில பேர் செக்ஸ் ஒர்க்கர்ஸ். யார் இந்த ஹாப்பி ஃபேஸ் கில்லர்? நோ க்ளூ, நோ எவிடன்ஸ், நோ சஸ்பெக்ட்ஸ். போலீஸ் திக்குமுக்காடி போயிருக்கும்போது தான் அந்த விஷயம் நடந்துச்சு. வாஷிங்டன் போலீஸ்க்கு மார்ச் 1995 நைட் ஒரு பெண்ணோட உடல் இறந்த நிலையில் கிடக்கிறதா கால் வருது. போலீஸ் அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு இறந்த பெண்ணோட உடல் குப்பைங்களுக்கு நடுவில் கிடந்திருக்கு. அது 41 வயசான ஜூலி. இதுக்கு முன்னாடி நடந்த மர்டர்ஸில் போலீஸ் இறந்தவங்களோட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை விசாரித்த மாதிரி தான் ஜூலியோட ஃபேமிலி சர்க்கிள்லேயும் விசாரித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியல அமெரிக்காவோட த மோஸ்ட் ரூத்லெஸ் சீரியல் கில்லர் மாட்டிக்க போகிறான்னு. ஜூலியோட ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் விசாரித்ததில் எல்லாரும் சொன்ன ஒரே பேர் கீத் ஹண்டர் ஜெஸ்பர்சன். கீத்தை பற்றி தெரிஞ்ச போலீஸ் தீவிரமாக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் இந்த கீத் ஹண்டர் ஜெஸ்பர்சன்? இவன் தான் அந்த ஹாப்பி ஃபேஸ் கில்லரா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். த ட்விஸ்டட் சீக்ரெட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 41 வயசான ஜூலி 2 தடவை மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக தன்னுடைய குழந்தைய வளர்த்துட்டு ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஜூலி ட்ரக் டிரைவரான கீத்தை மீட் பண்ணுறாங்க. க்ளோஸான 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டுன்னு கீத்தை ஜூலி அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்க லைஃப்பில் அடிக்கடி பிரச்சனைகளும் வந்திருக்கு. ஜூலி ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டதால் கீத் கிட்ட பணம் கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட போலீஸ் கீத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் தன்னை தேடுறதை தெரிஞ்சுக்கிட்ட கீத் பயத்தில் நடுங்கி போயிருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட பிரதருக்கு கால் பண்ணி நான் ரொம்ப மோசமான விஷயத்த பண்ணிட்டேன், ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கான். சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட கீத்தோட பிரதர் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லியிருக்கான். இந்த ஒரு க்ரூஷியல் டிப்பை வச்சு போலீஸ் ஒரு ட்ரக் ஸ்டாப்பில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. தங்களோட பாணியில் போலீஸ் விசாரிக்கும் போது தான் அந்த டார்க் சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகுது. ஆரம்பத்தில் தன் அப்பாவின்னு சொல்லிட்டு இருந்த கீத் 1 by 1 தான் செஞ்ச கொலைகளை ஒத்துக்கிறான். அடுத்தடுத்து 8 கொலைகளை செஞ்சதாக ஒத்துக்கிட்ட கீத் அதை எதனால் எப்படி செஞ்சான்னு கேட்டால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நடுங்கி போயிடுவீங்க. கீத் பணத்துக்காகவோ இல்லை ரிவெஞ்சுக்காகவோ இந்த கொலைகளை பண்ணலை. அதுக்கான காரணம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று. லைஃப்பில் ஒரு த்ரில் வேணுங்கிறதுக்காகவும் மற்றவங்களை விட தான் பலசாலின்னு காட்டுறதுக்காகவும் இந்த கொலைகளை செஞ்சதாக சொல்லியிருக்கான் கீத். ட்ரக் டிரைவரான கீத் ஹைவேஸில் நிற்கிற செக்ஸ் ஒர்க்கர்ஸ், லிஃப்ட் கேட்குற பெண்களை குறி வச்சு லிஃப்ட் கொடுத்து ஆரம்பத்தில் நல்லா பேசி மயக்கி கடைசியில் அவங்கள கொலை செஞ்சு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த பாடிஸை டம்ப் பண்ணுறதா வழக்கமாக வச்சுருந்துருக்கான். இது வரைக்கும் சுமார் 160 பேரை கொன்னதா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான் கீத். அவ்வளோ பேரை கொலை செஞ்சப்போ பயப்படாத கீத் எதுக்காக ஜூலியை கொலை பண்ணப்போ மட்டும் பயந்து அவன் பிரதருக்கு கால் பண்ணியிருப்பான்னு நீங்கள் கேட்குற கேள்வி
எனக்கு புரியுது. கொலை செய்யப்பட்ட அத்தனை பேருக்கும் கீத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க எல்லாரும் கீத்துக்கு வெறும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஆனால் ஒருத்தரை தவிர, ஜூலியை கீத் உண்மையாக நேசிச்சிருந்தான். ஆனால் ஜூலி தொடர்ந்து பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணதால் ஆர்கியூமெண்ட் பெருசாகி தன்னோட கையாலேயே கழுத்தை நெரிச்சு ஜூலியை கொலை செஞ்சான் கீத். கொலைகளை ஒத்துக்கிட்ட கீத்துக்கு பரோலே கிடைக்காத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஜூலியோட ஃபேமிலிக்கு அது திருப்தியாக இல்லை. ஜூலி ரொம்ப நம்பின ஒருத்தராலேயே அவங்க உயிர் போனதை அவங்களால ஏற்றுக்க முடியல. எதுக்காக கீத் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்? அந்த கேள்விக்கும் பதில் இதோ. கீத்தோட சைல்ட்ஹுட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நீங்கள் உங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. 1955 5 சிப்ளிங்ஸோட மிடில் சைல்டாக பிறந்தான் கீத். மற்ற குழந்தைங்க மாதிரி ஆடி ஓடி விளையாடாமல் வீட்டுக்குள்ளேயே பயத்தோட அடங்கி போயிருந்தான் கீத். அதுக்கு காரணம் அவனோட வைலண்ட் அப்யூசிவ் ஃபாதர். குடிச்சிட்டு ரொம்ப அக்ரெசிவாக அடிக்கடி கீத்தை அடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் மற்ற குழந்தைங்களை விட கீத் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக குண்டா உயரமாக இருந்திருக்கான். அவனோட இந்த தோற்றத்தை சொல்லியே அடிக்கடி அவனை அடிச்சிருக்காரு கீத்தோட அப்பா. ரொம்ப ஆக்வர்டாக இருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸாலேயே கிண்டல் செய்யப்பட்ட கீத் எப்போவும் தனிமையிலேயே இருந்திருக்கான். அந்த தனிமையும் வெறுப்பும் அவனை வேறொரு ஆளாக மாற்றிருக்கு. கீத் வளர வளர அவனோட கோபத்துக்கு ஒரு வழி தேவைப்பட்டுச்சு. மற்ற சீரியல் கில்லர்ஸ் மாதிரியே கீத்தும் விலங்குகள்கிட்ட இருந்து தான் தன்னோட வேட்டையை ஆரம்பிச்சிருக்கான். கீத்தோட அம்மாவும் அவனை சரியாக கண்டுக்காததால் ஆரம்பத்தில் பூனை நாய்களை டார்ச்சர் பண்ணி அது கஷ்டப்படுறத பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பூனையோட கழுத்தில் கயிறை கட்டி அதை மரத்தில் தொங்க விட்டு ரசிச்சிருக்கான். தன்னை கிண்டல் பண்ண எல்லாரையும் கொலை பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணியிருக்கான். அடிக்கடி பசங்களோட சண்டை போட்ட கீத்தை அவன் பேரண்ட்ஸ் தடுக்கவோ தண்டிக்கவோ இல்லை. அடல்ட் லைஃபுக்கு வந்த கீத் ஒரு நார்மல் லைஃப்பை வாழ ஆசைப்பட்டான். ஆனால் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனால் அது முடியல. லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் அதுவும் அவனால் முடியல. கீத்துக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்களும் இருந்தாங்க. ஆனால் அவன் ஒய்ஃப் கீத்தோட பிஹேவியரை பார்த்து பயந்து அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு ட்ரக் டிரைவராக வேலைக்கு சேர்ந்த கீத் ரோட்லேயே தனிமையை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அவனோட ரிஜெக்ஷன்ஸும் தனிமையும் கோபமும் அவனை இன்னும் கொடூரமாக மாற்றிருக்கு. அவனோட ஃபர்ஸ்ட் மனித கொலை தான் தனுஜா பென்னட். பாரில் தனுஜாவை மீட் பண்ண கீத் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே ஆர்கியூமெண்ட் பெருசாக இருக்குது. கடைசியில் தனுஜாவை கொலை செஞ்சுருக்கான். இப்படி ஆரம்பித்த கொலையை கீத்தால் நிறுத்த முடியல. ஒரே நைட்டில் கீத் கொலைகாரனாக மாறல. பல வருட வலிகளும் தனிமையும் வைலன்ஸும் தான் அவனை இப்படி மாற்றிருக்கு. ஒரு மர்டரை டேஸ்ட் பண்ண கீத்தால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. 1995 கீத் அரெஸ்ட் பண்ணதை கேட்ட கீத்தோட அம்மா அவனை பற்றி பேச விருப்பப்படலை. கீத்தோட காண்டாக்டை மொத்தமாக தவிர்த்துட்டாங்க. கீத்தோட ஃபாதரும் 2003 அவர் இறந்து போகிறது வரைக்கும் கீத்தை பார்க்கவோ பெயில் எடுக்கவோ ட்ரை பண்ணலை. கீத் தான் அந்த ஹாப்பி ஃபேஸ் கில்லர். அப்போது 11 ஏன் போய் சொன்னாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஜான் கூட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க 11. எப்படியாவது அதிலிருந்து தப்பிக்க நினச்ச 11 அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட தவுஞ்சா கேஸில் மாட்டியோட திட்டம் போட்டு போலீஸ்கிட்ட ஜான் தான் இதை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஜான் 11 இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல போலீஸ் 2 பேரையும் ஜெயிலில் போட்டாங்க. கீத் தான் மர்டர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து 2 பேரும் ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. இந்த ஹாப்பி ஃபேஸ் கில்லரோட ஸ்டோரியிலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆதரவு தர்றது ரொம்பவே முக்கியம். ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தையும் சமூகத்தையும் கட்டமைப்பது நம்மளோட கடமை. பல திரைப்படங்களில் இந்த மாதிரி கதைகள் இருந்தாலும் கீத் ஹண்டர் ஜெஸ்பர்சனோட இந்த கதை நிஜமானது. இந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் சீரியல் கில்லர் கதை தான் ஸ்மைல் மேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.